சந்தியா ராகம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாயா ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் அழுதுட்டே இருக்கிறாங்க. பெரிய மனசு இல்லாம அழுகுறாங்க மாயா. சத்தியமா உன்னை ஊருக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லைன்னு ஜானகி ஒரு பக்கம் அழுகுறாங்க. அம்மா இது என்னோட தப்பு, நான் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டேங்கிறாங்க மாயா. மாயா நீ போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமா வந்துடு, நீ இல்லாம என்னால இங்க இருக்கவே முடியாதுடாங்கிறாங்க ஜானகி. பெரியமா நான் முன்ன பின்ன ஆனாலும் எப்படியும் நான் திரும்ப வந்துடுவேன் பெரியமா. சாரு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நீ வரமாட்டேன்னு ஒன்னு நான் நினைக்கல, இருந்தாலும் நீ வரதுக்குள்ளேயே எப்படியோ எங்க கல்யாணம் முடிஞ்சிருமல்ல, அது வரைக்கும் சந்தோஷம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மணிவண்ணன் மாயா கிட்ட சொல்றாங்க, உங்க அப்பாவுக்கு நானும் வெடிய வெடிய ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், ஆனா போனே போக மாட்டேங்குதே அப்படிங்கிறாங்க. அப்படியா மாமா, அங்க ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கு, அதனாலதான் போன் போகலைங்கிறாங்க மாயா. இந்த ஊர் விட்டு போகணும்னு இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிறாங்க மாயா. மாயா இப்படியெல்லாம் இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னு வையேன், நான் எப்படியாவது உனக்கு விசா வாங்கி வச்சிருப்பேன் தெரியுமாங்கிறாங்க சிவராமன். பார்வதி சொல்றாங்க, அது ஒன்றும் அவ்வளவு ஈஸியா வாங்குற பொருள் கிடையாது, அது அங்க இருக்கிறவங்க பார்த்து வாங்கி கொடுக்கணுங்கிறாங்க. அதான் நான் சொல்றேன், எப்பேற்பட்டாவது நான் எப்படியோ வாங்கியிருப்பேன் தெரியுமாங்கிறாங்க. அதையெல்லாம் முடிஞ்சு போச்சே, இனி பேசி எதுக்காகுதுங்கிறாங்க பார்வதி. பாட்டி ஒரு பக்கம் அவங்க பங்குக்கு பேசுறாங்க. எப்பவுமே அலட்சியங்கிறது என்னைக்குமே ஆகாது. நம்ம அப்பா தான் அமெரிக்காவில் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்கன்னு அப்படி நினைச்சதுனால தானே இப்படி நிற்கிற, இனிமேலாவது கொஞ்சம் பொறுப்பா இருக்க பாருங்கிறாங்க. அம்மா என்னம்மா மாய மேல என்னமா தப்பு இருக்குது, மறக்கிறது எல்லாத்துக்குமே இயல்பு தானுங்கிறாங்க சிவராமன். அதுக்குன்னு எல்லாத்தையும் மறக்கப்படாதுப்பா, அவசியமானதையெல்லாம் என்னைக்குமே ஞாபகத்தில் வச்சிருக்கணும். அவ சின்ன பொண்ணு தானே, அதுக்குள்ள இவளுக்கு என்ன மறதி வேண்டி கிடக்குது, மறதி நான் அவளோட நல்லதுக்கு தான் சொல்றேங்கிறாங்க. ஆமா பாட்டி உண்மைதான், நான் கண்டிப்பா இதை மறந்துருக்க கூடாது, ஏதோ ஒரு கவனத்துல மறந்துட்டேன். வீட்டுல எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிட்டு போறாங்க, சித்தி அத்தை போயிட்டு வராங்கிறாங்க. போனா போதும் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா போயிட்டு வாங்குறாங்க. மணிவண்ணன் கிட்ட மாயா போய் சொல்றாங்க, பத்திரமா போயிட்டு வா மாயா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டுறாங்க. சிவராமன் கிட்டையும் சித்தப்பா நான் போயிட்டு வரேங்கிறாங்க, பத்திரமா போயிட்டு திரும்பி வா மாயாங்கிறாங்க. சீனு கிட்ட சொல்ல முடியாம வார்த்தை இல்லாம தவிக்கிறாங்க மாயா. சீனு புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பக்கமா பாட்டிக்கிட்டையும் சொல்லிட்டு போறாங்க. அந்த பக்கம் தம்பி ஓடி வந்து, அக்கா நீ போகாதக்கா இங்கேயே இருக்கா அப்படிங்கிறாங்க. எல்லார் கண்ணிலையும் கண்ணீர் வந்து, பெரியப்பா எங்கேங்கிறாங்க. பெரியப்பா ரூம்ல தான் இருக்காங்க. சரி நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன்ட்டு மாயா ரூமுக்கு போறாங்க. யாருனால பொறுத்துக்கவே முடியல, இந்த போலீஸ் ஏன் இவ்வளவு லேட் பண்றாங்கன்னு தெரியல, இவ வேற இங்க நின்றுட்டு எல்லாத்துக்கிட்டையும் சீன் போட்டுட்டே இருக்கிறா அப்படின்னு நினைக்கிறாங்க. ரகுராம் ரூமுக்குள்ள இருக்கிறாங்க. மாயா போய் ரகுராம் பாக்குறாங்க. பெரியப்பா நான் ஊருக்கு கிளம்புறேன், நான் இங்க வந்ததுல இருந்து உங்களுக்கு எனக்கு நிறைய பிரச்சனை இருந்திருக்கு, ஆனா ரெண்டு பேர்த்தோட கருத்து வேறுபாடு பிரச்சனை மட்டும்தான், எது எப்படி இருந்தாலும் யாருக்கிட்டையும் நீங்க என்ன விட்டு கொடுத்ததே இல்லை. நான் இங்க வேண்டாத கெஸ்டா இருந்தாலுமே நீங்க எனக்கு வேண்டான்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை பெரியப்பா. எனக்கான எல்லா உரிமையும் கொடுத்தவர் நீங்க பெரியப்பா. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நானா இருக்கிறத தவிர எல்லாம் நீங்க தான். இந்த வீட்டில் என்னையை சுற்றி எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருந்தாலும் அதையும் மீறி நான் சந்தோஷமா இருந்திருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் பெரியப்பா. உண்மைதான் பெரியப்பா, இந்த வீட்டுக்கு வர பிரச்சனையை சரி செய்யறதை விட எனக்கு வந்த பிரச்சனையும் நீங்கள் சரி செஞ்சிருக்கீங்க. இந்த வீட்டுக்குன்னு இருக்கிற கட்டுப்பாட்டுகள் எல்லாம் மீறி நானும் சுதந்திரமாக தான் இந்த வீட்டில் இருந்தேன். இந்த வீட்டில் கட்டுப்பாட்டையும் மீறி நீங்கள் எனக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்துருக்கீங்க பெரியப்பா. ஆனால் எனக்கு அங்கே அம்மா அப்பாங்கிற உறவு ஒன்று மட்டும்தான் இருந்தது. எனக்கு அம்மா இல்லைங்கிற குறையை தவிர இங்கே எல்லா சந்தோஷமும் எல்லா நிம்மதியும் எனக்கு எல்லா மனசுக்கு நிறைவாக கிடைச்சது. எந்த அளவுக்கு நான் பெரியமாளுக்கு நன்றி சொல்லணுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கும் சொல்லணும் பெரியப்பா. ரொம்ப நன்றி பெரியப்பா, நான் போயிட்டு வரேன் கிளம்புறேன் சொல்லிட்டு போறாங்க. மாயா பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு முகத்துக்கு நேரா ரகுராம்னால சொல்ல முடியாம அப்படியே ஒரு தவிப்புலையும் ஏக்கத்திலையும் பாசத்திலையும் அப்படியே முகம் தெளிப்பிக்கிட்டு சொல்றாங்க. மாயா உங்ககிட்ட இவ்வளவு மாற்றத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா இப்ப இருக்கிற மாயா வேற. உங்ககிட்ட மட்டும் நான் இந்த மாற்றத்தை பார்க்கல, இந்த வீட்டில் நிறைய மாற்றத்தை பார்க்குறேன். நான் இந்த வீட்டில் உன்னை பிடிக்காதவங்க இருந்ததை விட இப்போ நிறைய பேருக்கு உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிட்டுது. அவங்க எல்லாத்துக்குமாவது நீ சீக்கிரமா திரும்பி வா மாயான்னு ரகுராம் சொல்றாங்க. கண்டிப்பா வருவேன் பெரியப்பான்னு சொல்லிட்டு மாயா கிளம்பி போறாங்க. மாயா போகும்போது எல்லார் கண்ணிலும் கலங்குது. சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போகும்போது எல்லாரும் அவங்க பின்னாடி போறாங்க. சீனு மட்டும் மாயாவோட சூட்கேஸ் பெட்டியை அப்படி இவங்க இழுத்துட்டு போறாங்க. சாரு நினைக்கிறாங்க, இவர் எதுக்காக அவ பெட்டியை இழுத்துக்கிட்டு போறாரு, அவளுக்கு என்ன இவர் வேலைக்காரனா அப்படின்னு நினைக்கிறாங்க சாரு. ஆனா பெரிய மனசு இல்லாம வாய் விட்டு கதறி அழுதுறாங்க. மாயா நீ சீக்கிரம் திரும்பி வரணும், நீ இல்லாம என்னாலேயும் இருக்க முடியாது, அம்மா வேலையும் இருக்க முடியாதுன்னு அழுகுறாங்க. நான் கண்டிப்பா திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மாயா. அடி போய் தொலையண்டி, ஏண்டி சீன் போட்டுக்கிட்டே நிக்கிறா பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க சாரு. மாயா கையில வச்சிருந்த பேக்குள்ள ஒரு டைரி எடுக்கிறாங்க. அந்த டைரி எடுத்து எல்லாரும் முன்னாடியும் சீனு கையில கொடுக்குறாங்க. இதா இது உன்னோட டைரி, நீ பத்திரமா வச்சுக்கோன்னு கொடுக்குறாங்க. அந்த டைரியில அப்படி என்ன இருக்கும், சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சாரு. மாயா உனக்கு ஏர்போர்ட்ல ஏதாவது பிரச்சனைனா நீ உடனே எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை ஒரு கத்தி எடுத்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு, வேண்டாம் பெரியப்பா அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல வச்சுக்கோங்கிறாங்க. அங்க இருந்த பத்மா பார்வதி சாரி இவங்க எல்லாத்தையும் திரும்பி வரும்போது சொல்லு, நான் வந்து கூட்டிட்டு வரேன்னு சொல்றாங்க மணிவண்ணன். ஆமா அவன் நீ திரும்பி வரப்போற, இவர் போய் கூட்டிட்டு வரப்போறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க பத்மா. மாயா ஒரு சின்ன விஷயத்தால நீ ஊருக்கு போக முடியும் ஆயிப்போச்சேன்னு சிவராமன் வருத்தப்படுறாங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்லை பெரியப்பா, என்னோட மிஸ்டேக்கால தான் இந்த தப்பு நடந்து போச்சு. சரி நான் போயிட்டு கண்டிப்பா திரும்பி வந்துடுவேங்கிறாங்க. மாயா போயிட்டு கண்டிப்பா திரும்பி வரணும், உன் அம்மா பெரியமா நான் உனக்காக காத்துக்கிட்டே இருப்பேங்கிறாங்க. கண்டிப்பா வருவேன் பெரியமா. காவல் அதிகாரிகள் வந்துட்டாங்க. ஏமா போலமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரி போலங்க அப்படிங்கிறாங்க. எங்க கூட நாங்க யாராவது வரலாமான்னு கேட்கறாங்க. யாரும் வரக்கூடாது சார் அப்படின்ட்டு போறாங்க.
வீட்டில் சாரு, பத்மா, பார்வதி இவங்க 3 பேர்த்த தவிர எல்லாருமே பிரிய மனசு இல்லாமல் பிரியாவிட கொடுக்குறாங்க. சீனுக்கிட்ட மட்டும் மாயா சொல்லாமலே போய்க்கிறாங்க. ரூமுக்குள்ளே சோகமாக உட்காந்துருக்காங்க. மாயா போனதையே நினச்சி பார்த்துட்டு இருந்தா திரும்பி பார்க்குறாங்க. மாயா கொடுத்த டைரியை பார்க்குறாங்க. அதை எடுத்து பார்க்கும்போது அது சீனுவோட டைரி இல்லை, மாயாவோட டைரி. இது என்னது டைரியில் மாயா பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேப்பராக விரிச்சு பார்க்குறாங்க. அத்தனை கவிதைகள் எழுதியிருக்காங்க. மாயா அப்போ உள்ளுக்குள்ள மட்டும் என்னை நேசிச்சிருக்கா, வெளியில் என்னை வெறுக்கிற மாதிரி பேசினாலே அப்படின்னு ஒவ்வொரு பேப்பராக எடுத்து எடுத்து படிச்சு பார்க்குறேன். உன்ன மாதிரி எனக்கு கவிதை தமிழில் எழுத வராது, ஆனால் கடிதம் எழுத தெரியும்னு எழுதியிருக்காங்க. உன்னை பார்த்த முதல் நாளையும் உன்னை விட்டு பிரியிற இந்நாளையும் என்னால் மறக்க முடியாத சீனுன்னு எழுதியிருக்கிறத படிச்சு பார்த்து அப்படி எக்கி அழுகிறாங்க சீனு. நான் கேட்கும்போது அவள் பிடிக்கலன்னு சொன்னா என் மனசோட ஆழத்துலேருந்து சொல்கிறேன், உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு மாயா சொன்னாலேன்னு நினச்சி பார்க்குறாங்க சீனு. இவ்வளோ ஆசைகளை மனசு ஆழத்தில் வச்சுட்டு இவ்வளவு நாளாக சொல்லாமல் விட்டுட்டாலே அப்படின்னு மறுபடியும் அதை படிச்சு பார்க்குறாங்க. சார் இல்லாத நான் இப்போ திரும்பி போகிறேன், ஆனால் இருந்தாலும் என்னோட காதலை உன்கிட்ட சொல்லிட்டு போறேன்னு கோயிலில் சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க சீனு. என்னோட காதலை நான் உனக்கு இப்போ எப்படி புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியல. இதோ இந்த வேல் மேலே சத்தியமா என்னோட காதல் உண்மை மேலே புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலில் அவங்க கையை குத்திக்கிறாங்க. அந்த ரத்தமாக போய்கிட்டு இருக்குது. இதிலிருந்து என்னோட காதல் நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிற அப்படின்னு நினைக்கிறாங்க. என் மனசில் உள்ள காதலை இது வரைக்கும் என்னால் சொல்லாத விட்டது என்னோட தப்பு தான். அதனால தான் இப்போ கோயிலை வச்சு என்னோட காதலை உண்மையான காதலுங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் இதுவே லேட் தான். திரும்ப வந்தாலும் சரி, வரலைனாலும் சரி, நீ எனக்கு கிடைச்சாலும் சரி, கிடைக்கலினாலும் சரி, ஆனால் என் மனசில் உள்ளதெல்லாம் திருப்தியாக நான் கொட்டிட்டேன். இன்றோடு முடியுது மாயான்னு சொல்லி அந்த டைரியை முடிச்சிருக்காங்க. இதை படித்து பார்த்த சீனுவோட மனசு நில தடுமாறுது. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் டைரியை புரட்டி பார்க்குறாங்க. அது சில பக்கங்கள் சீனுவோட ஞாபகார்த்தமாக சில விஷயங்களை அதில் பதிவு வச்சிருக்காங்க. சீனுவுக்கும் மாயாவுக்கும் ஒரு பத்திரிக்கை அடிச்சிருக்காங்க. அந்த பத்திரிக்கையும் பாதுகாப்பாக வச்சிருந்திருக்காங்க மாயா. அதை படிச்சு பார்த்தா சீனு கண்ணு கலங்குது. என் மேலே இவ்வளவு ஆசை வச்சிருக்கிற மாயா, இவ்வளவு நாளாக நீ எங்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டியே அப்படின்னு சீனுவோட கண்ணு கலங்குது. மாயாவை அனுப்பிச்சு வச்சதுக்கு அப்புறமா குடும்பத்தில் எல்லாருமே சோகமாக உட்காந்துருக்காங்க. ஃபோன் ரிங் வருது. ரிங் ஆனதுமே எல்லாரும் பதறி போகிறாங்க. மாயாவை தான் இருக்கும், எடுத்து பேசுங்க அப்படின்னு ஜானகி ஓடி வராங்க. நான் கிஷோர் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. கிஷோரா, நேற்றுலேருந்து உங்களுக்கு தான் நாங்கள் ஃபோன் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னு சொல்கிறாங்க ரகுராம். எங்களுக்கு ஃபோன் கால் கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. மாயாவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், மாயா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்றாங்க கிஷோர். சரி, மாயாவோட விஷயம் என்னாச்சுன்னு கேட்குறாங்க ரகுராம். அதையெல்லாம் நேற்றே ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டேன்னு சொல்றாங்க கிஷோர். அப்படியா, நாங்கள் நேற்றுலேருந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். மாயா வெளிநாடு போறதுக்கு இல்லாமல் தடுக்கிறதுக்கு நாங்களும் என்னமோ முயற்சி பண்ணோங்கிறாங்க ரகுராம். எதுவுமே செய்ய முடியாதனால தான் மாயாவை இந்த வீட்டை விட்டு நாட்டை விட்டு அனுப்பும்படி ஆயிப்போச்சுன்னு சொல்றாங்க ரகுராம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கமிஷனர் ஆஃபீஸுக்கும் நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேங்கிறாங்க. சீக்கிரமா விசாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், நீங்க போய் மாயாவை கூட்டிட்டு வந்துருங்கன்னு கிஷோர் சொல்றாங்க. சரி, சீக்கிரமா அனுப்புங்கன்னு சொல்றாங்க ரகுராம். சீக்கிரமா போய் மாயாவை கூட்டிட்டு வந்துருங்க, அவ பிளைட் ஏறிட்டானா மறுபடியும் விசா எடுக்கிறது கஷ்டமா போயிருங்கிறாங்க. இதோ இப்பவே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் உடனே சீனு அனுப்புறாங்க. மாயா ஃப்ளைட்டுக்கு போகாம சீக்கிரமா போய் தடுத்து நிறுத்தணும்னு அவசரப்படுறாங்க ரகுராம். என்ன நடக்குதுங்கிறது நாளை சொல்ல பார்க்கலாம்.